டேலண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யார் யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் வந்து டேலண்ட் இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் கேட்குற இந்த கொஷினே வந்து ஒரு தப்பு தாங்க. ஏன் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கும் அப்படின்னா சில பேருக்கு தான் டேலண்ட் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்காது அப்படின்னு கேட்டால் சில பேர் நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்காது அப்படின்னு சொன்னால், அப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறதும் தப்பு தான், நீங்கள் சொல்கிறதும் தப்பு தான். டேலண்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். டேலண்ட் இல்லாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் இருக்கேன், எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். பட் சில விஷயங்களை வந்து என்னால் மக்கப் பண்ண முடியாது. நான் புரிஞ்சுக்கிட்டா ஓகே ஃபைன். இதுவே என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுதுறது கச்சா முச்சான்னு எழுதுவான். பட் ஆனால் அவன் வந்து சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணிப்பான், நல்லா வந்து மக்கப்பும் பண்ணிவிடுவான். அவனுக்கு அந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஸ்பீடாக பண்ணுவாங்க. ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, புரியல அப்படின்னா அவங்க வந்து அதாவது யாராக இருந்தாலுமே ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் புரியல அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்லோவாக தான் போகும், எல்லாம் நடுவில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும். அந்த மாதிரி தான் சில பேருக்கு வந்து ட்ராயிங், சில பேருக்கு வந்து பாட்டு பாடுறது, சில பேருக்கு வந்து அதாவது இப்போது நம்ம நார்மலாக நம்மளோட டெய்லி லைஃப்பில் பாருங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அக்கௌண்ட்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த படத்தில் வந்து ஆக்டர் இருப்பாங்க, ஆக்ட்ரஸ்ஸு, அப்புறம் காமெடியன், இந்த மாதிரிலாம் சேடாக நடிக்கிறதுக்கு, சோகமாக நடிக்கிறதுக்கு சில நடிகர்கள், அந்த மாதிரிலாம் சில படங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க நடிக்க தான் செய்வாங்க அங்கே. பட் அவங்க அழுதாங்கன்னா நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பார்க்குறவங்களையே அந்த என்ன சொல்கிறதுனா அந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு டேலண்ட் தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது, இவங்களுக்கு டேலண்ட்டே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஒருத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறது, ஒருத்தவங்களை வந்து இவங்களுக்கு இவ்வளோ தான், இவங்களோட கேப்பசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அக்செப்டபிளே கிடையாது. ஏன் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் சொன்ன ஒரு விஷயம் கூட என்னென்னா, எல்லாருக்குமே கடவுள் ஒரே மாதிரி மூளையை தான் படைச்சிருக்கான். இவங்களுக்கு அதிகம், இவங்களுக்கு கம்மி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது. ஏங்க இவ்வளோ ஏன் நம்ம நார்மலாக இருக்கோம், நம்மளால் சாதிக்க முடியாத சில விஷயங்களை கூட மாற்றுத்திறனாளிகள் சாதிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். சில பேர் சொல்லுவாங்க என்னோடய லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு நிஜமாலுமே நார்மலாக இருக்க பர்சன்ஸ்க்கு 2 கை 2 கால் எல்லாமே நல்லா இருக்குன்னா அதுவே எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு தெரியுமா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ இதையும் தவிர்த்து நம்மள மாதிரி இல்லாமல், நார்மலாக இல்லாமல் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் வந்து சாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்குள்ளேயும் எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குங்க. ஸோ யாருக்கும் டேலண்ட் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் யாரையாவது அவங்க இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, அவங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்காகாது. அதே மாதிரி திங்க் பாசிட்டிவ். எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து திங்க் பாசிட்டிவ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். என்னென்னா எந்த ஒரு விஷயமுமே சரி, தப்பான விஷயமா இருந்தால் ஓகே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு ஒர்க்கு விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே அது முடியாது, நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே வந்து இது பண்ணாதீங்க. பண்ணிடலாம், பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு ஒர்க் விஷயம்னா கூட பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரகிள் ஆகுது, கஷ்டமான வேலை தான், ஒருத்தரால் பண்ண முடியாது அப்படின்னா நான் அதுக்கப்புறம் சொல்லலாம். எடுத்த உடனே நீங்கள் வந்து உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸோ யார்கிட்டையோ வந்து ஒரு ஒர்க் சொல்கிறாங்க அப்படின்னா முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ பேட் இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிக்காதீங்க. எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி தான். ஸோ டேலண்ட்டை பற்றி பேசணும். வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோவில் பேசுகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.